இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா, அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இது ஏன் இதை கேட்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கைய இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிற கொள்கை என்று பரவலாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நாவூர் அணிவா கூட பாட்டு படிக்காரு. என்ன படிப்பாரு? உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் பாரு. இறைவன் யாரா? உருவமற்ற இறைவன், அதனால அவனுக்கு உண்மையானவர் அவர் சொல்லி படிப்பாரு. அப்ப இறைவன்டா யாருன்னு கேட்டா, அது ஒரு சூப்பர் பவர் சக்தி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, சில வியாக்கியானங்கள்லாம் கொடுப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய. அது போக நம்ம பள்ளிவாசலுக்கு தொழுவ போறோம், முன்னாடி ஒன்னையும் காணோம். ஒரு கோயிலுக்கு போனா முன்னாடி நம்ம வச்சிருக்கிறாங்க. புத்த கோயிலுக்கு போனாலும், கிறிஸ்தவ கோயிலுக்கு போனாலும், இந்து கோயிலுக்கு போனாலும், அங்க கடவுள் வணங்குறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு தெய்வம்னு ஒன்னு ஏதாவது வச்சிருக்கிறாங்க. நம்ம பள்ளிவாசலுக்கு போனா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குதா? அதெல்லாம் பார்த்த உடனே இறைவன்னா ஒண்ணுமில்லாததுக்கு பேர் இறைவன். எப்படி நம்ம விளங்கிட்டோம்? இறைவன்னா சூனியம், ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்துக்கு பேர் தான் இறைவன். நம்ம தப்பா விளங்கி இருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் அவனுக்கே உரிய ஒரு உருவத்தில் இருக்கிறான். உருவமே இல்லாத சூனியம் அல்ல இறைவன். சூனியம் என்று நினைக்கிறதுனாலதான் இறைவனை பத்தி பயப்பட மாட்டேங்கிறோம். நம்ம எதுக்கு பயப்பட மாட்டோம்? சூனியம் அது என்ன பண்ணிரும் நம்மள அப்படிங்கறத நம்ம ஆள் மனசுல இருக்கும். சும்மா பெரிய அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கொண்டாலும் உண்மை இல்லைன்னு சேர்த்துக்கிட்டு நீங்க நம்பும்போது அல்லாஹ் இருக்கிறான், ஆனா அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் இருக்கிறான், ஆனா அல்லாஹ் இல்லைன்றதுக்கு அர்த்தம். ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லாததுக்கு பேர் கடவுள், அதுக்கே நம்ம பயப்படணும். அது என்ன நம்மள பண்ணி போனோம் என்கிற மாதிரி இந்த போட்டு போட்டு மனசுல போட்டு போட்டு கடவுளை பற்றிய, இறைவனை பற்றிய, அல்லாஹ்வை பற்றிய ஒரு அச்சம் இல்லாம ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னா, ஒரு செத்து போன ஒரு ஆள் பேரை சொல்றீங்கன்னு வைங்க, அப்படி நெத்தில அப்படி கண்ணியப்படுத்துவாங்க. அல்லான்னு சொல்லி பாருங்களேன், அந்த மரியாதை கூட இல்ல. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஒரு நடுங்குறோம்ல, உள்ள நடுங்க மாட்டேங்குது. அப்துல் காதர் ஜீலானி சொன்னார்கள், அப்படியே நடுங்குறான். என்னத்தினால? அப்துல் காதர் ஒரு ஆள் இருக்கிறாரு, அல்லாண்டா ஒண்ணும் இல்ல, இல்லாததுக்கு நான் பயப்படணுங்கிற மாதிரி மனிதர்களுடைய எண்ணத்துல இரையச்சம் நழுவி போனதுக்கு, இரையச்சம் இல்லாம போனதுக்கெல்லாம் இதுதான் காரணம். இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்ப மூசா நபி அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூரு சீனா மலைக்கு கூப்பிடுறான். என்ன செய்யறான்? நான் தான் உன் இறைவன், இன்னனி அனல்லா, நான் தான் உன் இறைவன் என்று சொல்லி மூசா நபிட்ட அல்லாஹ் பேசுறான். அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரப்பி அரினி அங்குரு இலைக்க, இறைவா உன்னைய பார்க்கணும் எனக்கு காட்டுங்கிறார். ஒண்ணுமில்ல, எப்படி பார்க்க முடியும்? மூசா நபி என்ன கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல? ரப்பி அரினி அங்குரு இலைக்க, நான் உன்னைய பார்க்க வேணும், சத்தம் கேட்கிறது, உன்னை கண்ணால பார்க்கணும் என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, லன் தரானி, என்னை நீ பார்க்க முடியாது, ஆனா ஒன்னு செய்யி, உலாக்கின் உன்னுர் இலல் ஜபல், அதோ இருக்கிற அந்த மலையை பார், அந்த மலைக்கு என்னைய காட்டுறேன். உனக்கு காட்டாம என்னை பார்க்க நினைக்கிறீல்ல, என்னைய பார்த்த நீ தாங்க மாட்ட, அந்த பவர் உன் கண்ணுக்கு கிடையாது. அந்த மலைக்கு என்னை நான் காட்டுறேன், அந்த மலை அந்த இடத்துல இருக்கான்னு பாரு. அல்லாஹ் அப்படி சொல்றான், உலாக்கின் உன்னுர் இலல் ஜபல், அந்த மலையை பார். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள விஷயம். ஃபைனிஸ்தகர்ர மகானஹு வஸௌபதரானி, என்னைய பார்த்த பிறகு அந்த மலை அந்த இடத்துல இருந்துருச்சுன்னா அப்புறம் நீ பார்க்கலாம். மலையை பார்க்க முடியல, அப்புறம் நீ எப்படி பார்ப்ப என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை வெளிப்படுத்துகிறான். மலைக்கு நேர என்ன செய்யறான்? அவனை காட்டுகிறான். திரையை விலக்கி காட்டும் பொழுது ஜஅலஹு தக்கா, மலை தூள் தூளாக நொறுங்கியது. கர்ர மூசா சயகா, மூசா மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார், மயங்கி விழுந்து விட்டார் நல்லா சொல்றான். அப்ப இறைவனை நம்ம பார்க்காம இருக்கிறதுக்கு, அவன் தன்னை காட்டாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பவரை நமக்கு தாங்க முடியாது, எரிச்சிரும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒளிமயமான இறைவனாக இருக்கிறான். அவனை நம்மால என்ன செய்ய முடியாது? இந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலாதுங்கிறதுனால நமக்கு காட்சி தரலையே தவிர, இறைவன் அவனுக்கே உரிய ஒரு வடிவத்தோடு இருக்கத்தான் செய்கிறான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மறுமை நாளையில உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீங்க? இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், உங்கள் இறைவனை கியாமத் நாள்ல என்ன செய்வீங்க? எல்லாரையும் விசாரிப்பான்ல அல்லாஹ். அப்ப இறைவனை பார்ப்பீங்க, முழு நிலவை பார்ப்பது போல. முழு நிலவை பார்க்கிறோம்ல, யாராவது யாருக்காவது மறைக்க முடியுமா? சினிமா கோட்டையில் போய் தலையை தூக்கூடான்னு சொல்றீங்களா? இல்லடா தெரியலடா சொல்றீங்களா இல்லையா? ஒருத்தனுக்கு மறைக்கிறான். நிலவுக்கு அப்படி என்னைக்காவது சொல்லிருக்கிறீங்களா? அடே நிலவு மறைக்குதுடா குனிடான்னு சொல்லுவோமா? அதுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. நிலவை எப்படி யாரும் யாருக்கும் மறைக்காமல்
யாருக்கும் யாரும் இடைஞ்சல் செய்யாமல் எப்படி அனைவரும் பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். பார்க்கிறேன்னா ஒண்ணுமில்ல பார்க்கிறது, ஒண்ணுமே இல்லாம எந்த ஒரு உருவமும் இல்லாம இருந்தா அது போய் இப்படி பார்க்கிறது. கரண்ட பார்க்க இயலுமா? ஒண்ணுமில்ல காத்த பார்க்க இயலுமா? ஆனா பார்ப்பீங்கன்னு வந்தாலும் என்ன அர்த்தம்? பார்க்கறதுக்குரிய விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலாது, திரும்பி எழுப்பி வேற கண்ணை எல்லாம் தந்துருவான். அப்ப இறைவனை பார்க்கக்கூடிய பவர் உள்ளதாக நம்முடைய என்ன, நம்ம சாவ மாட்டோம்ல, திருப்பி எல்லாம் எழுப்பிட்டான்னா நமக்கு மூத்து கிடையாது, அழிவு இல்ல. அந்த உடம்பு, அந்த பவர், அந்த பார்வை, அந்த கண்ணு எல்லாம் வேற. அந்த மாதிரி படைப்பாக நம்ம ஆன பிறகு இறைவனையும் பார்க்கலாம், எவ்வளவு பெரிய பவரையும் பார்க்கலாம். அது மாதிரி நமக்கு வேற உடம்பல்ல தந்து இப்ப காட்டுறான் தானே, அப்ப நீங்க பாப்பீங்க. இப்ப இந்த உலகத்துல உள்ள உடம்பை வைத்து நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி நம்ம என்ன செய்யறோம், அதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதை சொல்றான். நான் படைச்சேன்னு சொன்னா போதும். அது எப்படி சொல்றான்னு கேட்டா, மா மனாக்க அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய. இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய 2 கையால் நான் இவரை படைத்திருக்கிறேன், இவருக்கு ஏன் நீ பணியை மறுக்கிறாய்ங்கிறான். 2 கையில் ஒண்ணும் இல்லாத 2 கை இல்லாம இருக்கேன், ஒண்ணுமே இல்லைன்னா அது கை இல்லாம இருக்கேன். அல்லாஹ் எப்படி கேட்கிறான், என்னுடைய 2 கைகளால் நான் யாரை படைத்திருக்கிறேனோ அந்த ஆதமுக்கு நீ ஏன் பணியை மறுக்கிறாய் என்று இப்லீஸ் இடத்திலே கேட்ட செய்தியை அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இது மாதிரி நிறைய சம்பவம். மறுமை நாள்ல விசாரணை இருக்கு இல்லையா, மறுமை நாள்ல விசாரணை இருக்கும் பொழுது எல்லாரும் கூடி நிற்போம், மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுகிறதுன்னா, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுக்க உன்னுடைய இறைவன் வருவான். உல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குகளா சஃபு சஃபாக அணிவகுத்து, மலக்குகள் எல்லாம் பின்னாடி அணிவகுக்க அப்படி கம்பீரமாக உன்னுடைய இறைவன் வருவான். வருவான்னால என்ன அர்த்தம், ஒண்ணும் இல்லாத இப்படி வரும், மலக்குகள் அணிவகுக்க இப்படி வரும். அப்ப இறைவன் அவனுக்கே உரிய ஒரு அழகான வடிவத்தில் என்ன செய்யறான், இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன் சாயலில் படைத்தான். அவனுக்கு ஒரு சாயல் இல்லாம இப்படி படைச்சிருக்க முடியும்? எத்தனை படைப்புகள்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி செங்குத்தான ஒரு படைப்பு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். இப்படி செங்குத்தா நிக்கக்கூடிய படைப்பு, மத்தெல்லாம் குனிஞ்சுக்கிட்டு 4 கால்ல அப்படியான ஒரு படைப்பா இருக்கும். நேர நிக்கக்கூடிய ஒரு படைப்பு யார் மட்டும்தான், மனிதன் மட்டும்தான். இந்த இதே மாதிரி சைஸ் இல்ல, இந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. நம் தன் சாயலில் படைத்தான அர்த்தம், இந்த மாதிரி டைப்ல பிரம்மாண்டமா அவனுக்கே உரிய அளவுக்கு அவன் பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் இருப்பான். ஆனா அல்லாஹ் தன்னுடைய சாயலில் படைத்தான் என்று ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்க? அவனுக்கு ஒரு சாயல் இருக்க போய் தானே சொல்றாங்க. அப்படியான ஆதாரங்களை பார்க்கிறோம். இறைவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்களா, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இறைவன் அவனுக்கே உரிய உருவத்திலையும் அரிசில இருக்கிறான். அரிச மலக்குகள் சுமந்திருப்பார்கள். யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, 8 வானவர்கள் அந்த அரிசை சுமந்து வருவார்கள் என்றெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை இல்லாதவனுக்கு எதுக்கு அரிசி? அர் ரஹ்மானு அல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அரிசின் மீது இருக்கிறான். அரிசினா ஒரு சிம்மாசனம், ராஜாக்கள் அமர்வதற்கு ஒரு ஆசனம் மாதிரி வைத்திருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அல்லாஹ் தனக்காக வைத்துக் கொண்ட ஒரு ஆசனத்துக்கு பேர் என்னது? அரிசி. அந்த அரசின் மீது இறைவன் இருக்கிறான். என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாத ஒரு பவரா இருந்து அது ஒன்றில் இருக்கிறான் நம்ம சொல்ல முடியும். காத்து எங்க பார்த்தாலும் இருக்கிறது, இந்த டேபிள் மேல காத்து இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப ஒண்ணுமே இல்லாம அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குமையானால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் குர்ஆன்ல வந்திருக்குமா? நீங்க குர்ஆன் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சீங்கன்னு சொன்னா உருவமே இல்லாத இறைவன்களுக்கு ஒரு ஆதாரம் கூட இருக்காது, ஒரு வரி கூட இருக்காது, ஒரு வார்த்தை கூட இருக்காது. இதெல்லாம் நமக்கு பரம்பரையா தப்பா சொல்லி தந்த காரணத்தினால் தமிழ் கூறும் மக்கள் மத்தியில, குறிப்பா இந்தியாவுல உள்ள மக்கள் மத்தியில இப்படியான ஒரு கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது. உருவமற்ற இறைவன், உருவம் எதுன்னு கற்பனை பண்ணிடக்கூடாது. உருவம் நம்ம பார்க்கலங்கிறதுனால கற்பனை பண்ணிக்கிட்டு வணங்கக்கூடாதே தவிர, கண்டிப்பா என்னுடைய பிடி கடுமையானது அப்படிலாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். நரகவாசிகள்ல ஒரு பிடி அள்ளி சொர்க்கத்துல எல்லாம் போடுவான், தன்னுடைய கையால் ஒரு பிடி அள்ளுவான், லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அப்படி சொர்க்கத்துக்கு எல்லாம் மாத்துவான்லாம் இருக்கிறது. அப்ப கை இருக்கு எல்லாம் இருக்குன்னு தான் நல்லா சொல்றான், வருவான் நடப்பான் பிடிப்பான்னு சொல்லி. இது மாதிரி எல்லாம் நிறைய ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அல்லாஹ்வை சூனியம் நம்புனீங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் நாத்திகம், அதுக்கு பேர் கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுளை இல்லைங்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடித்த வேற வார்த்தை அது. எல்லாம் இருக்கிறான் ஆனா இல்ல, அதான் அதுக்கு அர்த்தம்.
அப்ப அந்த நாத்திகத்துடைய சாயலோட உள்ள ஒரு இறை நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு பயம் வர மாட்டேங்குது. அல்லாஹ் பத்தி அச்சம் வர மாட்டேங்குது. நம்ம முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான்டா கூட அவர் வர முடியல. முன்னாடி அவுலியா தர்கா கிட்ட நிக்கும் ஒரு பயம் வருதுல, கபராட்சி கிடக்குதா இல்லையா, அவரை நம்ம பார்க்காட்டா கூட ஒரு கபரையாச்சி பாக்குறோமா இல்லையா, அப்ப வரக்கூடிய ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஒரு மரியாதையும் ஒரு அச்சமும் கூட பள்ளிவாசல் நின்று அல்லாஹ் என் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறாங்க போதே என்ன செய்யறது, அவன் எப்படி பார்ப்பான், ஒண்ணும் இல்லை எப்படி பார்ப்பான், பார்க்கறான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அதான் ஒண்ணும் இல்லையா என்னத்தை பார்க்க போறான் அப்படிங்கறது உள் மனசுல வந்துருது. அதனாலதான் நிறைய தப்பு செய்யறோம். நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயத்துக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டினதுனாலதான் அவங்களோட தவறுகள் குறைவாக இருந்தது. அப்ப அந்த மாதிரி நீங்கள் இறைவனை உருவமற்றவன் நீங்க நினைக்க கூடாது. இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிற ஒரு தலைப்புல இல்லேன்னு ஒரு சாரார் சொல்லிக்கொண்டு வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு விவாதம் எல்லாம் நடத்தி இருக்கிறோம். அதுல நிறைய ஆதாரங்களையும் சான்றுகளையும் அந்த விவாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். கூடுதல் விவரத்திற்கு இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற தலைப்பில் நம்ம நடத்தின விவாதத்தை நீங்கள்